ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கோதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். இன்னும் அதிகமாக இருப்பதாகத்தான் தெரிகிறது. நான் இந்த கேள்வியை என்னிடத்தில் நீங்கள் கேட்பதை விட நீங்கள் எங்களுக்கு சொன்னால் அது உதவிகரமாக இருக்கும், வழிகாட்டுதலாக. இப்போ ஈரோடு மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகை வென்று விண்ணப்பித்த ஒரு 2வது முறையாக கிடைக்காதவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? அதாவது அந்த எண்ணிக்கையை நான் என்னால் சரியாக சொல்ல முடியல. ஆனால் சில இடத்துல சொல்கிறாங்க ஒரு 100 பேர் நின்னா ஒரு 2 பேர் வந்து சொல்கிறாங்க. அதனால் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த குறைச்சலான எண்ணிக்கைங்கிறதுனால நான் இக்னோர் பண்ண தயாராக இல்லை. அதை கண்டிப்பாக இல்லைன்னா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்து துணை முதலமைச்சர் பொறுப்பாக போடுற உயர்தோ அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு ஃபங்க்ஷனில் அந்த சப்ஜெக்ட் வர வேண்டிய சப்ஜெக்டே அல்ல, அங்கே அதை பற்றி பேசியிருக்காருன்னா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு என்பதை சொல்றீங்க. பெரியாரே ஒரு மண்ணை துடுப்போச்சையில் சீமான் சொல்லியிருக்க சதத்துக்கு நாங்கள் எலெக்ஷன் முடிவு வரணும், அதை பற்றி எதுவும் பேச போகிறதில்லை. பெரியாரை பற்றி நீர்வாழ் நத்துமதை உலகத்துக்கே தெரியும். அவர் எந்த இதில் வழிகாட்டினா எல்லோருக்கும் தெரியும். எனவே அதை பற்றி விளக்கமாக சொல்லணும். சும்மா ஒரு கேள்விக்கு கை பண்ண ஏன் இது எல்லாமே தேர்தல் இப்போனாலும் நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம். டங்ஸ்ட விஷயத்தில் விரிவாக பேச வேண்டிய விஷயம் அது தேர்தல் நேரம் என்ற காரணத்தால் அதை நான் இப்போ சொல்லி கொண்டிருக்க முடியாது. அது ஒரு விரிவான செய்தி, ஒரு நாள் 2 நாளில் நடந்த விஷயம் அல்ல. பல நேரங்களிலே அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். எனவே அதை பற்றி சுருக்கமாக ஒரு வார்த்தையிலே சொல்லி என்பது சரியாக இருக்காது. தேர்தலை பற்றி கடந்த இடைத்தேர்தலில் 900 கோடி ரூபாய் KN நேரு வந்த கோடி இந்த மாநகராட்சி பழிச்சிட்டாக நிறைய திட்டங்கள். இந்த முறை யார் மாதிரி அமைச்சர்கள் எதுவும் வேறு நீங்கள் தான் இருக்குங்க, மற்ற அமைச்சர்கள் யார்? சரி, இந்த முறை ஏதாவது ஸ்பெஷல் ஃபண்ட் ஏதாவது வரது பாய்ஸ்ட்டா? அமைச்சர்கள் வந்தால் ஏன் தன் அமைச்சர்கள் வரலன்னா ஏன் வரல, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் வரணும். அதுக்காக அப்பா பணம் அமைச்சர் வந்தாலும் வராவிட்டாலும் துறையின் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் துறை அதிகாரிகள் அவருடைய தலைமை இருக்கிறது, அவர்கள் மூலமாக ப்ரொபோசல் போகிறது. அந்த ப்ரொபோசலில் வரும். தாங்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு குறிப்பாக மாநகராட்சிக்கு என்னென்ன வேண்டுமற்ற பட்டியலை நாங்கள் படிச்சிடுவோம். அது விரைவாக வர இருக்கிறது. அதற்கு முன்னாலேயே அதெல்லாம் அறிவிக்கப்பட்டு இந்த மாதிரியான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இங்கே பொறுத்தவரை அமைச்சர்கள் வர வேண்டாம் என்பது ஒன்றும் கட்டளை அல்ல. ஆனால் அது இப்பொழுது வேண்டாம், உள்ளூரில் இருக்கிறவங்களே அந்த வேலையை பார்க்கட்டும் என்று அமைச்சர்களே அறிமுகத்தை புரியும் வருகிறார். இவர் அதிமதி வர அப்புறம் பண்ணுங்க. நாங்கள் சொல்லவே காரியாலய கூட்டம் இல்லை. அது பேசுகிற பொழுது எங்களுடைய நண்பர்களை ஊக்கப்படுத்துவதற்காக நாங்கள் சொல்லுகிற விஷயம். எனவே இல்லை, அதெல்லாம் முடிங்கிட்டு போங்க, டைம் இருக்கு. நீங்கள் போய் தீர்மானம் போட்டு போய்க்கிற 8 நாள் தானே, 8 நாள் இருக்கு. உரிமை தொகையை பற்றி முதல்ல சொன்னேன். 1,16,00,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் இன்னும் 60. மிக்சர் இருக்கிறத எடுத்து அனலைஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தலைவர் அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டாரு. சட்டமன்றத்திலே அறிவிச்சிட்டார். எனவே அந்த பிரச்சனைக்கு ஒரு மன்றப்புள்ளி வைக்க உடனே தான் இதே அடுத்து பஸ்ஸை பொறுத்து வரணும். மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிற உரிமை அப்பளுக்கு கொடுக்க அவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அந்த போக்குவரத்தை காத்து கொள்ள வேண்டியது எங்களை போன்றவருடைய கடமை. எனவே அவர் எந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறது இல்லை சொல்லி அந்த பிரச்சனையை கண்டிப்பாக நாங்கள் நேரடியாக செய்து பார்க்கும், அதை தீர்ப்பவர்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதை இந்த லேண்ட்பிலே நான் திட்டமிட்டு வெந்தியாரவை இதை தவிர்த்து அந்த இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.